அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த மனுஷன் என்னவா இருக்கிறான்? அவர் என்ன சொன்னார்? சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அவன் தீயிலும் ஜலத்திலும் என்ன பண்ணுறான்? அடிக்கடி விழுந்துடுறான். இங்கே மார்க்கு சொல்கிறாரு, அவன் ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மனிதன். சரிங்களா? அப்போ பாருங்கள், அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியல? பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஊமையான ஆவியை கொண்டவராக இருக்கிறதுனால பேச முடியல. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? ஜலத்திலையும் தீயிலையும் விழுறாங்க. பிசாசு அந்த மனுஷன் என்ன பண்ணுது? அலைக்கழிக்குது. சரிங்களா? 18ஆம் வசனம், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சிஷ்யர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. இன்னும் இவர் நல்லா விளக்கப்படுத்துகிறாரு. அவனை அது எப்பப்பெல்லாம் பிடிக்குதோ, அப்போ என்னன்னா, அதை அடிக்கடி என்ன பண்ணுது? பிசாசு அவனை பிடிக்குது விடுது, பிடிக்குது விடுது. எப்பப்பெல்லாம் பிடிக்குதோ அவன் வாயிலிருந்து நுர தொல்லப்படுது, அவன் பற்களை என்ன பண்ணுறான்? கடிக்கிறான், அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுறான். நான் இதை உங்களோட சிஷ்யர்களிடத்துல தான் துரத்தி விடும்படி நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. 19ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். மத்தேயு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, மாறுபாடு உள்ள விசுவாசம் இல்லாத சந்ததி. சரிங்களா? இங்கே மார்க்கு சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எது வரைக்கும் உங்களோடு கூட நான் இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஏன்னா சிஷ்யர்களிடத்தில் அவர் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறார். அவங்களுடைய தவறுகளாக இருந்தாலும், அவங்களுடைய அவிசுவாசமாக இருந்தாலும், அவங்களுடைய இயலாமையாக இருந்தாலும். ஆனால் இயேசுவானவர் ஒரு ஸ்டேஜில், நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் உங்ககிட்ட நான் பொறுமையாக இருப்பேன், நீங்கள் ஏன் இன்னும் வளரலை, நீங்கள் ஏன் இன்னும் கற்றுக்கலை, நீங்கள் ஏன் உங்களோட அவிசுவாசத்திலேயே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இன்னும் உங்கள் ஆவிக்குரிய காரியமாக நீங்கள் இன்னும் வளரலை. சரிங்களா? அப்போ இயேசுவானவர் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இப்போ அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை இயேசுவானவர் இடத்துல கொண்டு வராங்க. இயேசுவானவரை கண்ட உடனே அது என்ன பண்ணுதான்? அவனை இன்னும் ரொம்ப அலைக்கழிக்குது. அவன் தரையிலே விழுந்து, சரிங்களா, நுரை தள்ளி புரண்டான். 21, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அப்போ பாருங்க, பிசாசு ரொம்ப நாள் ஒரு மனிதன் இடத்துல இருக்க முடியுன்ற காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ காலம் இது இருக்குது அப்படின்ற ஒரு காரியம். சரிங்களா? அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. 22, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். ஆக்சுவலி இங்கே என்ன பார்க்கப்படுகிறதுனா, இந்த மனுஷன் அந்த பிசாசு பிடித்ததனுடைய அப்பா சீஷர்களிடத்தில் கொண்டு அதை நடக்கலை சொல்லும் பொழுது, இவருக்குள்ளாக இது முழுமையாக அதுக்கப்புறம் இயேசுவால் குணப்படுத்த முடியுமான்ற ஒரு சந்தேகம் கூட இவர் மனசில் இருக்கிறது. ஆகவே இவர் இயேசுவானவர் இடத்துல இவர் சொல்லக்கூடிய காரியம், நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமா, உங்களால் கூடுமா அப்படின்ற காரியத்தை இவர் சொல்கிறார். எங்கள் மீது நீங்கள் மனதுருகி மனம் இறங்கி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. 23, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். பாருங்க, மார்க் எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கார் பாருங்க. 16 அதிகாரங்கள் தான் மத்தேயு சொல்லாத விசுவாசமான வார்த்தைகளை மார்க்கு. ஏன்னா அவர் இப்படிலாம் கேட்குற மாதிரி மத்தேயு எழுதலை. ஆனால் எப்படி கேட்குற மாதிரி இவர் எழுதியிருக்கிறாரு, உங்களால் ஏதாகிலும் கூடுமானால் நீங்கள் செய்யுங்க, எங்கள் மேலே மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவானவருடைய அற்புதமான வார்த்தையை மார்க் பதிவிடுறாரு 23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
அப்போது இந்த மனுஷனிடத்தில் விசுவாசம் குறைஞ்சி போகுதுன்றதை இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டார். சீஷர்களிடத்தில் ட்ரை பண்ணதுனால சீஷர்கள் மூலமாக நடக்கலைன்றதுனால இவருக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. அது நிமித்தமாக தான் உங்களால் இது கூடுமானால் செய்யுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு, எங்கள் மேலே இறக்கமாக இருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க இடத்துல சரியான விசுவாசம் இன்னும் இல்லைன்றத இயேசுவானவர் அறிந்திருப்பதினால, நீ விசுவாசித்தால் இது உனக்கு என்ன பண்ணும், இது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். சரிங்களா? 24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போ இயேசுவானவர் அவருடைய பாயிண்ட் எல்லாமே, இவங்க எப்படியாவது அவங்களோட அவிசுவாசத்தை விட்டு நல்ல ஒரு விசுவாசத்தை இவங்க காட்டும் பொழுது, அங்கே அற்புதமாக இருந்தாலும் சரி, அதிசயமாக இருந்தாலும் சரி, மாற்றங்களாக இருந்தாலும் சரி, வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாம் கூடும் என்றதை இயேசுவானவர் என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துகிறார். அப்போ இந்த மனுஷங்கிட்டேருந்து ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வருது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அது கர்த்தரை தவிர வேறு யாராலையுமே பண்ண முடியாது. கர்த்தர் தான் விசுவாசத்தை துவங்குகிறவர், கர்த்தர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். ஆனால் அவர் அது துவங்குகிறார், கொடுக்கிறார் சொல்லி சொல்லும்பொழுது அக்செப்ட் பண்ண வேண்டியது நம்முடைய காரியம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணாமல் நம்மளுடைய அவிசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக காரியங்கள் என்ன ஆகாது, வாய்க்காது. இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம், இயேசுவானவரை நம்புங்க அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறோன்னு கூட வைங்களேன். இயேசுவானவர் குணப்படுத்துவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாகிலும் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் மேலே இறக்கமாக இருப்பார் அப்படின்னும் போதுன்னு வைங்களேன். ஒருவேளை அவங்க ஜெபிச்ச காரியம் அது நடக்கலைன்னா அவங்க வாயிலிருந்து என்ன ஒரு வார்த்தை வரும்னா, எனக்கு அப்போவே தெரியும். அப்போ ஆக்சுவலி என்ன அவங்க என்ன காமிச்சிடுறாங்க, அப்போவே அவிசுவாசத்தை அவங்க காட்டுறாங்க. அப்போவே காட்டல, அவங்களுக்குள்ளே அப்போதுலேருந்தே அவிசுவாசம் இருக்குன்றத அவங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும், இதெல்லாம் நடக்குமா நடக்காது தான் நான் யோசிச்சுன்னு தான் இருந்தேன், நீங்கள் சொல்கிறீங்க தான் நான் கேட்டேன். அப்போ அங்கேயே என்ன ஆகிட்டாங்க, அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ நிறைய இடங்களில் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் நடக்க முடியாமல் போவதற்கான காரணம் என்னென்னா, நமக்குள்ளாக ஏதோ ஒரு இடத்துல இது நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதான்ற ஏதோ ஒரு காரியம், ஒரு பயம், ஒரு அச்சம், பதட்டம் இருக்கிறதுனால அது நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது இயேசு நடத்தலை பார்த்தீங்களான்ற இடத்துக்கு தான் போகிறோமே தவிர, எனக்குள்ளாக இருந்த அந்த அவிசுவாசம் தான் இயேசுவை நடத்த முடியாமல் செய்து விட்டது என்ற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம போகிறது இல்லை. அப்போ இயேசுவானவர் தெளிவாக சொல்கிறாரு, சரிங்களா, விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசித்தால் என்ன சொல்கிறாரு அந்த பதம் கரெக்டாக, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போது விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே அது நடக்கும் என்று சொல்கிறாரு. உடனே அவன் மனமாற்றம் அடைகிறான். சரிங்களா? 25 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. அப்போ இன்னொரு காரியம், இப்போ என்னென்னா அவனுக்கு பிரச்சனை, ஒன்று ஊமையாக இருக்கான், இன்னொன்று செவிடாக இருக்கிறான், இன்னொன்று அசுத்தாவி பிடிச்சிருக்கிறது, இன்னொன்று அவன் வலிப்பு நோய் வருது, இன்னொன்று அவன் தீயில விழுறான், அவன் தண்ணியில் விழுறான். இவ்வளோ பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இருக்கிறான். 25 அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். சரிங்களா? இயேசுவானவர் பிசாசை அதட்டக்கூடிய, துரத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை, வல்லமை உடையவர் இயேசுவானவர். அவரால் என்ன அற்புதம் வேணாலும் அவரால் செய்ய முடியும். 26வது வசனம், அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனைப் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல உடனே சிஷ்யர்கள்
இது ஏன் எங்களால் கூடலை அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஐ மீன் 19 தனித்து வந்து அங்கேயும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இன்னொரு காரியம் என்னென்னா 28 மார்க்கு 9:28 அவர்கள் வீட்டில் பிரவேசித்த போதுன்ற காரியம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் அங்கு மத்தேயுவில் அவர்கள் தனித்து வந்து இதையே எங்களால் துரத்த முடியலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்த பிற்பாடு கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை மார்க் சொல்கிறாரு. 28 வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு இயேசு, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம லூக்கா வாசிச்சுட்டு நம்ம வரலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம். நம்ம மத்தேயு இந்த ஸ்டோரியை எப்படி போட்டிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ மார்க் பார்த்தோம். இப்போ லூக்கா 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். 37வது வசனம். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சரிங்களா? ஆனால் மார்க் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறார். மத்தேயு வந்து ஷார்ட்டாக ஜனங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. லூக்கா வந்து திரளான ஜனன்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. வேதபாரரோடு கூட தர்கித்து கொண்டு இருந்தாங்கன்ற காரியத்தை நம்மளுக்கு மார்க் அங்கே சொன்னார். சரிங்களா? இப்போ 38 அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான். இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். எனக்கு அவன் ஒரே பையன், எப்படியாகிற அவனை நீங்கள் கடாட்சி தருளும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு பதத்தை நம்ம பார்க்குறோம். 39 இவர் ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறார். இப்போ மார்க்கு விவரித்துட்டு வர்றாரு. மத்தேயும் லூக்காவும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வராங்க. 39 ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கிறது. சரிங்களா? இவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. 40வது வசனம். அதை துரத்தி விடும்போது உம்முடைய சீஷரை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஸோ எந்த காரியத்தையும் இவங்க எப்படி சொன்னாலும் ஒரு காரியத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, சீஷர்களால் இதை முடியாமலே போயிடுச்சு. சரிங்களா? இந்த சீஷர்களால் முடியாமல் போனதுன்ற காரியன்றது அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய இயலாமை. அவங்களுக்குள்ளாக என்ன இல்லை, அவங்களுக்குள்ளாக விசுவாச குறைபாடு காணப்படுகிறது. ஆக்சுவலி இந்த இடத்துல சீஷர்கள் தேவனுடைய பலத்தை நம்புவதை பார்க்கிலும் தங்களுடைய சுயத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. சரிங்களா? நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஃபர்தராக வரலாம். 41 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். ஸோ சீஷர்களை கடிந்து கொள்கிறாரு. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, நான் எது வரைக்கும் தான் உங்ககிட்ட நான் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். உன் மகனை இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாங்க. 42வது வசனம். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. 43 அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். எஸ், சரிங்களா? இவர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஜனங்களாக இது நடந்த உடனே என்ன ஆயிட்டாங்க, தேவனுடைய மகத்துவம் எவ்வளோ பெரியது, தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெரியது, தேவனுடைய மகிமை மேன்மை எவ்வளோ பெரியதுன்றத இவங்க எல்லாம் மிரண்டு போகிறாங்க. எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். போதும், ஏன்னா அவர் இந்த 43 முடிச்சாச்சு. ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பிரமித்து போகிறாங்கன்றோடு இந்த பகுதியை இங்கே என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு காரியம், அவருடைய மரணத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது மத்தேயுலையும் நம்ம அந்த இடத்துல வாசிக்கல, அதனால் இங்கே போதும். சரிங்களா?
இல்லை முக்கியமாக இந்த 3 பேரும் சீஷர்களுடைய அவிசுவாசத்தை பற்றியவங்க பேசுகிறாங்க. சீஷர்கள்னால இது நடக்க முடியாமலே போயிடுச்சு, சீஷர்களால் இது கூடாமலே இது போயிடுச்சு. இங்கே என்ன பிரச்சனை என்று பார்க்கும்பொழுது, ஒன்று சீஷர்கள் எல்லாருமே சரிங்களா, ஏன்னா இந்த 9 பேர் தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த 9 பேருக்கும் விசுவாச குறைபாடு அவங்களுக்கு காணப்படுது, ஆவிக்குரிய குறைபாடு அவங்களுக்கு காணப்படுது. சரிங்களா, அவங்க தேவனுடைய பலத்தை நம்புவதற்கு பதிலாக ஒருவேளை தங்களுடைய சுயத்தை நம்பக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்கலாம். நம்மளால் எல்லாம் முடியுது, நம்மளும் ஏதோ அற்புதம் செய்கிறாருமே, நம்மளும் அதிசயங்களாக நடத்துகிறோமே, அப்போ தன்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் உயர்த்தி கொள்ளக்கூடிய காரியத்தை அவங்க மனதால் நினைத்திருக்க முடியும். இப்போது சீஷர்கள் அற்புதம் செய்தார்களா செய்யவில்லையா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க செய்கிறாங்களான்னா, இதுக்கு முன்பதாகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அற்புதம்லாம் செஞ்சுருக்கிறாங்க, பேய் பிசாசுகளே அவங்க துரத்திருக்கிறாங்க. சரிங்களா, என்னோடு கூட மார்க் 6ஆம் அதிகாரம் வாங்களேன். இப்போது இந்த ஸ்டோரி மார்க்கில் எத்தனாம் அதிகாரத்தில் நடக்குது, 9ஆம் அதிகாரம். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலேயே சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேய் பிசாசுகளை துரத்திருக்கிறாங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. போதும். அப்போ இயேசுவானவர் இந்த 12 பேருக்குமே அசுத்தாவிகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டார், முன்னாடியே மார்க் 6ஆம் அதிகாரத்தையே அவர் கொடுத்துருக்கிறார். சரிங்களா, அடுத்து பாருங்க, 12-13வது வசனம் அதே அதிகாரத்தில், மார்க் 6:12-13. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அப்போ இந்த 12 பேரும் பிசாசுகளை துரத்தியிருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, நோயாளிகளை எண்ணெய் பூசி என்ன பண்ணியிருக்கிறாங்க, குணமாக்கியிருக்கிறாங்க. இதே தான் நம்ம மத்தேயு 10லையும் பார்க்க முடியும். மத்தேயுக்கும் வாங்களேன். இப்போ இந்த அற்புதம் எங்கே எத்தனாம் அதிகாரத்தில் நடக்குது, மத்தேயுவில் 17. ஆனால் மத்தேயு 10லேயே ஆல்ரெடி இயேசுவானவர் இதே மாதிரியான அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார், பேய் பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரம். சரிங்களா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாங்களா? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். போதும். அப்போது பிசாசை துரத்தும்படி இயேசுவானவர் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு முன்பதாகவே அவர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, போதும். இப்போ மத்தேயு 17 வந்துருங்க. அப்போது இயேசுவானவர் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிசாசுகளை துரத்தினார்ன்றதை நம்ம மார்க் 6ஆம் அதிகாரத்திலேயே நம்ம என்ன பண்ணோம், நம்ம 13வது வசனத்திலேயே பார்த்தோம். அப்போ அவங்க எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதேமாதிரி வேத பகுதியில் ஒரு பகுதியில் வரும், இயேசுவானவர் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுகளை துரத்துனதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ஆனால் பரலோகத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ எது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. சரிங்களா, அப்போது இந்த பிசாசுகளை துரத்தக்கூடிய ஒரு காரியம், அந்த அதிகாரம் வல்லமை இயேசுவானவர் அவங்கள்ட்ட கொடுத்தாலுமே கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் சொல்லி இயேசுவானவரே தேவனே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலுமே கூட அந்த போதிய விசுவாசம், தேவையான விசுவாசம் நமக்குள்ளாக இல்லை என்றால் நிச்சயமாக நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய இயலாமை, கர்த்தரை தேடக்கூடிய காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைபாடு, இதெல்லாம் இயேசுவானவர் இடத்துல நம்மளை கூட்டி சேர்க்காம அவரை விட்டு இன்னும் பிரிந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணிட்டோம், நம்மளை
அது நடத்திடும். பாருங்க, இப்போ இந்த மத்தேயு 17 வந்துட்டீங்களா நீங்கள்? பதினேழாவது வசனம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? 14வது வசனத்தில் முழங்கால் படியிட்டு என் மகனை குணமாக்குங்க சொல்லி கேட்குறாரு. 15வது வசனத்தில் என் மகன் சந்திரரோகியாக கொடிய வேதனைப்படுறான்னு சொல்லி அவர் சொன்னார். தீயிலையும் தண்ணிலையும் விழுறான்னு சொல்லி சொன்னாங்க. 16வது வசனத்தில் உம்முடைய சீஷர்களால் இது குணமாக்க அவங்களால முடியலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறாரு. 17வது வசனத்தில் இயேசுவானோட ரெஸ்பான்ஸ் என்ன நம்ம பார்க்குறோம். இயேசுவானவர் பிரதியுத்தரமாக அவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ இவர்களை இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு? கடிந்து கொள்கிறார். இந்த பதத்தை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம சிலது கொஞ்சம் நம்ம படிக்கலாம். என்னோடு கூட உபாகமம் வாங்கலேன். உபாகமம் 32. அதாவது எப்படி அந்த ஜென்ரேஷன் வருது பாருங்கள். இவங்க அவங்களோட சந்ததி, பொல்லாத இருதயமுடைய அவர்களுடைய சந்ததி இவங்க. சரிங்களா? இவங்க முரட்டாட்டம் பண்ணக்கூடியவங்களோட சந்ததி. அப்போ அவங்க எப்படி பிதாக்கள் எப்படி விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்க சந்ததியான இவங்களும் என்னவா இருக்காங்க? அப்படி தான் இருக்காங்க. நான் எது வரைக்கும் உங்க கூட நான் பொறுமையாக இருப்பேன்? ஏன் உங்களால் விசுவாசத்தை பயிற்சி செய்ய முடியல? எவ்வளோ அற்புதங்களை பார்க்குறீங்க, எவ்வளோ நன்மைகளை பார்க்குறீங்க, எவ்வளோ அதிசயங்களை பார்க்குறீங்க. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு பயத்தோடு தான் இருக்கீங்களே தவிர விசுவாசத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணல, நீங்கள் காட்டலை. நம்ம வாசிக்கலாம் உபாகமம் 32. கர்த்தர் யாரு? 32 4வது வசனம். கர்த்தர் பாருங்க, வாசிக்கலாங்களா? அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் மாணவர். ஆனால் இந்த ஜனங்கள் யாரு? 5வது வசனம் வாசிக்கலாம். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். பாருங்க, மனிதர்கள் தங்களை என்ன பண்ணுவாங்க? தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய சொந்த பாவம், அவர்களுடைய சுயம், அவர்களுடைய மீறுதல், அவர்களுடைய அக்கிரமம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள அவிசுவாசத்தை தான் கொடுக்குமே தவிர நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ இங்கே இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க? அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள இவங்க யார்? சந்ததியார். சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களையே சந்ததியார், அதுலேருந்து வரக்கூடியவர்கள் இஸ்ரவேலர்கள். சரிங்களா? இயேசுவானவர் நாட்களில் வாழ்ந்த அந்த சந்ததியார்கள். இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத மாறுபாடு, சேஞ்சஸ். இவங்க என்ன பண்ணிப்பாங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. சூழ்நிலை நல்லா இருந்தால் கர்த்தர் நல்லவர், சூழ்நிலை சரியில்லைன்னா கர்த்தரை தேடுறது இல்லை. எல்லாம் நல்லா போனால் சபைக்கு வரக்கூடிய காரியம் கூட வைங்களேன், எல்லாம் சரியில்லைனா கர்த்தரை தேடாமல் பின்வாங்கக்கூடிய காரியம். அப்போது இந்த காரியம் என்னென்னா மாறுபாடு உள்ள பிள்ளைகள், மாறுபாடு உள்ள சந்ததியார், தாறுமாறு உள்ள இவர்கள் சந்ததியார். சரிங்களா? நான் என் முகத்தை அவங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? நான் மறைச்சிருவேன். அப்போ கர்த்தர் யாருக்கு தங்களுடைய முகத்தை அவர் மறைப்பார் என்றால் மாறுபாடு உள்ள சந்ததிக்கு நாம் மறைச்சிடுவார், தாறுமாறு உள்ள சந்ததிக்கு அதை மறைச்சிடுவார். யாருக்கு தன்னுடைய முகத்தை காட்டுவாருன்னா யார் விசுவாசமாக எந்த சூழ்நிலையும் மாறாமல் ஒரே மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவார்? கர்த்தர் அவருடைய முகத்தை அவர் காட்டுவார். நம்ம இன்னும் சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ புதிய ஏற்பாடு வந்துருங்களேன்.
இந்த அவிசுவாசம் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12 மத்தேயு 12 38 39 வசனங்கள். அப்பொழுது இந்த வேதப்பாரர்கள்லாம் யார்? பரிசேயர்கள்லாம் யார்? இஸ்ரவேலர்கள். அப்போ பாருங்க, அப்போ உபாகமத்தில் பார்த்த அந்த மாறுபாடுள்ள சந்ததி இயேசுவானவருடைய பீரியட்லேயும் இருக்குது. 38 அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை நம்ம சோதிக்க இதை நடத்துகிறாரா பார்க்கலாம். நோ நோ இவங்க என்ன பண்ணுறாங்க? இதை நீங்கள் அடையாளத்தை காட்டுங்க ஃபஸ்ட்டு, நாங்கள் என்ன பண்ணுறோங்களே நம்புகிறோம். நீங்கள் முதல்ல இதை நிரூபிங்க, நாங்கள் அதுக்கப்புறம் நம்புகிறோம். இதெல்லாம் என்னது? பாவம். இதெல்லாம் அவிசுவாசம். கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் தென்படவே மாட்டார். பார்க்காததை விசுவாசிக்கிறது தான் என்னது? அதுதான் விசுவாசம். பார்க்காததை நம்புறது தான் விசுவாசம். தரிசிக்காத ஒரு காரியத்தை அது இருக்குன்னு சொல்லி சொல்கிறது தான் விசுவாசம். நான் பார்த்தா தான் நம்புவேன்றது நல்ல விசுவாசம் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க நாங்கள் நம்புறதுக்கு. நீங்கள் தேவனுடைய குமாரன்றதுக்கு என்ன அடையாளம் தான் கேட்குறாங்களே தவிர இவர் தேவனுடைய குமாரன்றதை என்ன பண்ணல, உள்ளத்துலேருந்து விசுவாசிக்கல. 39 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, வாசிக்கலாங்களா? பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் எஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசுவானவர் அவங்களுக்கு பேர் கொடுக்குறது பொல்லாத விபச்சார சந்ததியார். இவங்களுக்கு நான் எந்த அடையாளத்தையும் இப்போ நான் கொடுக்குறதா இல்லை. ஆனால் ஒரே ஒரு அடையாளம் அது நடக்க போகுது. எப்படி யோனா எப்படி 3 நாள் மீன் வயிற்றில் இருந்து அவர் வெளியில் கக்கப்பட்டு உயிரோடு வந்தாரோ, அதே போல் மனுஷகுமாரனும் பூமியில் அடக்கம் பண்ணப்படுவார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துக்கும்போது நான் தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ என்னை பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த அடையாளம் தான் உங்களுக்கு அவர் சொல்கிறார். சரிங்களா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று. பாருங்கள், இங்கேயும் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. 2வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் வானமிட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். அப்போ இதெல்லாம் கரெக்டாக தெரியுதே. அப்போது இந்த காரியெல்லாம் தெரியுதுன்னா இந்த காரியம் ஏன் தெரியல? மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு அவர் புறப்பட்டு போனார். அப்போ இங்கேயும் பொல்லாத விபச்சார சந்ததியார். உபாகமத்தில் பார்த்தோம், இவங்க மாறுபாடு உள்ள சந்ததியார். சரிங்களா? தாறுமாறு உள்ள சந்ததியார். இவங்களுக்கு என் முகத்தை நானே மறைப்பேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து அப்போஸ்தலர் வாங்களேன். ஓகே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்துலேருந்து. இப்போ பேதுருனுடைய பிரசங்கத்தை கேட்டவனையும் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க? சில பேர் இருதயத்தினால குத்தப்பட்டு அவங்க பேசுகிறாங்க. 37 இதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்,
அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 40 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இந்த அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ மாறுபாடு உள்ள சந்ததி எல்லாம் பீரியட்லையும் என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. அவங்க ஒரே மாதிரி இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியன்றது இயேசுவானவர் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி உங்களை என்ன பண்ணுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒரே மாதிரியான விசுவாசத்தை நம்ம இப்படி பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். சரிங்களா? பிலிப்பியர் வாங்களேன், இதை நம்ம வாட்சிட்டு நம்ம திரும்ப 17 போயிடலாம். பதினாலாவது வசனத்திலிருந்து 14, 15, 16. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். இங்கே பாயிண்ட் என்ன? கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியில் விட்டு உங்களை பிரிந்து நீங்கள் ஒரே மாதிரியான விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருங்கன்ற காரியத்தை அவர் சொல்கிறார். அப்போது மத்தேயு வந்துடுங்க, மத்தேயு 17 நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 17 வந்துடுங்க. இயேசுவானவர் சீஷர்களை என்ன பண்ணுறாரு? சீஷர்களையும் மற்ற கூட இருந்து யாரெல்லாம் இயேசுவான நம்மளும் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? கடிந்து கொள்கிறார். சரிங்களா? 18வது வசனம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். 19வது வசனத்தில், அப்போது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் மத்தியில் இந்த 3 வார்த்தைகளை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, மத்தேயு சொன்னது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்றதை அவர் சொல்கிறார். லூக்கா என்ன சொன்னார்? 2 வார்த்தை. லூக்கா 2 வார்த்தை என்ன சொன்னார்? 2 முக்கியமான வார்த்தை. விசுவாசித்தால் மார்க் நாட் லூக்கா. மார்க் என்ன சொன்னார்? மார்க் 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்கிறாரு. சரிங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். சரிங்களா? விசுவாசித்தால் கூடும். எத்தனாவது வசனம்? 9. ஆமாம், 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா எல்லாரும்? மார்க் 9ஆம் அதிகாரம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மத்தேயு சொன்னார். சரிங்களா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது விசுவாசித்தால். எஸ். அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்தாலுமே கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அண்ணாண்டை போன்னு சொல்லி சொன்னாலுமே கூட அது போகும் என்ற ஒரு காரியத்தை நம்ம இவர் சீஷரிடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது இயேசுவானவர் ஒரு பெரிய மலையை ஒரு சின்ன காரியத்தை கூட அவர் என்ன பண்ணுறாரு? ஒப்பிடுறார். கடுகு. இந்த கடுகான விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்தாலே பெரிய மலையை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த பெரிய மலைன்ற ஒரு காரியம் லிட்டரலாக ஃபிசிக்கலாக நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம போயிடாமல்
சரிங்களா? ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியெல்லாம் மலை போல் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்னால் முடியாது, என்னால் கடந்து வர முடியாது, என்னால் தாங்க முடியாது. குடும்ப பாரமாக இருக்கலாம், சரிங்களா? இல்லை சொல்ல முடியாத துயரமாக இருக்கலாம், சரிங்களா? கடன் பிரச்சனையாக இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் முடியாது, இனி நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறத காட்டிலும் ஆண்டவர் கடுகளுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா அவரிடத்தில் நல்ல ஒரு விசுவாசம் நம்ம வைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காரியங்களை நம்மளால் கடந்து வர முடியுமானா ஆன்சர் இஸ் எஸ். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அந்த வல்லமையை, அந்த அற்புதத்தை கர்த்தர் எதில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் விசுவாசத்தில் வைத்திருக்கிறார். பை ஃபெய்த். நம்ம ஃபேமிலி கேம்பில் கூட பை ஃபெய்த் என்ற தலைப்பு தான் நம்ம படிக்க போகிறோம். விசுவாசித்தால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் முடியாத காரியன்றது ஒன்றுமில்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அது சொல்லுது. அப்போது எப்பேற்பட்ட விசுவாசம், பெரிய ஒரு விசுவாசம் என்ற காரியங்கள் இருந்தாலுமே கூட, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது கடுகளவு விசுவாசம் நம்மளிடத்தில் இருந்தாலே போதும். கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றதை அவர் நமக்கு போதிக்கிறார். ஸோ விசுவாசம் என்றது நம்ம எபிரேயரில் பார்க்குறோம், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக அது இருக்கிறது. நான் நம்புகிற ஒரு காரியத்தினுடைய அது உறுதித்தன்மை, நான் பார்க்காத ஒரு காரியத்தினுடைய அது நிச்சயமான காரியமாக அது இருக்கிறது. சில வசனங்களை நான் காமிச்சு நான் முடிக்கிறேன். விசுவாசம் லூக்கா 1ஆம் அதிகாரம்  ஆழமாக நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்க. 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது இயேசுவானவருடைய பிறப்பில் இருந்து அது நம்ம மரிக்கிற வரைக்குமே கூட தேவனால் கூடாத காரியன்றது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம விற்கிறோமா? நீங்கள் பெண்கள் நீங்கள் அதை சொல்லுவீங்களா? தேவனால் கூடாத காரியன்றது ஒன்று உண்டான்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? அவிசுவாசமாக மேரி பேசலாம், அவிசுவாசமாக எலிசபெத் பேசலாம், அவிசுவாசமாக ஜோசப் பேசலாம். ஆனால் தேவத்துவம் சொல்கிற காரியம், தேவனால் கூடாத காரியன்றது ஒன்று உண்டா? நீ இது பதில் சொல்லுனா அவங்க என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாக தேவனால் முடியாத காரியன்றது ஒன்றுமே அது இல்லை. சரிங்களா? மத்தேயு 21 22வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இயேசுவானவர் இந்த வார்த்தைகள்லாம் அவர் சும்மா சொல்லிட்டல, இதெல்லாம் பொய்யான வார்த்தைகள் இல்லை. அவள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்குற காரியம்லாம் அது உங்களுக்கு நடக்கும். ஆனால் உண்மையிலேயே நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்லை சந்தேகம், இல்லை குழப்பம், தடுமாற்றம், இவைகளை பின்னாடி எதையோ அதை வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசிக்கிற ஒரு தோற்றத்தை நம்ம காட்டுறோமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. எஸ், பார்த்து நம்ம நடக்கல, எதையுமே பார்க்கல. இயேசுவானவரை நம்ம என்ன பண்ணல? லிட்டரலாக பார்க்கல. பரலோகத்தில் லிட்டரலாக பரலோகத்தை நம்ம பார்க்கல. அப்போ தரிசித்து நம்ம என்ன பண்ணல? நடக்கல. ஆனால் விசுவாசித்து நடக்கிறோம். பை ஃபெய்த் வி வாக் பை ஃபெய்த். சரிங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் இப்படி இருக்குதுங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? 5:6
பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரம். ஸோ நம்மளை அழைத்தவர், நம்மளை முன்குறித்தவர், நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் இயேசு கிறிஸ்துவின் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? நாளைக்கு எப்படி நான் சந்திக்க போகிறேன், அடுத்த வாரத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், 2 மாதம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி இப்படியாக ஒரு பயத்தோடு வாழ்க்கையை நடத்தக்கூடிய காரியம் அது நல்ல ஒரு விசுவாசம் அது அல்ல. ஏனென்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ அடுத்த வாரத்தை, அடுத்த மாதத்தை அவர் நடத்துவார், அவர் பாதுகாப்பார். இதுவரையிலையும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நம்ம போகிறோமா? இறுதியாக பிலிப்பியர் 4:13 அதெல்லாமே நம்ம சொல்லலாமா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை விசுவாசத்தோடு கூட இந்த 2025 நம்ம தொடங்கலாம். ஆண்டவருக்கு நம் கண்களை மூடி நாம் நன்றி சொல்லுவோம். மகா கிருபையும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அருமையான இந்த வேலையிலையும் ஆண்டவரே, இந்த பிசாசு பிடித்திருந்த அந்த தகப்பனுடைய அந்த பாரம், அந்த தகப்பனுடைய வேதனை ஆண்டவரே, இதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்குள்ளாக அவிசுவாசம் இருந்தது, ஆனால் உம்முடைய குமாரன் அதை நீங்கும்படி செய்து அவருக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், ஆண்டவரே விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும் என்ற இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை மிகவும் பாரமாக பார்க்கிறோமோ, இதை எப்படி கடந்து செல்வோம் என்று நாங்கள் அச்சப்படுகிறோமோ, இதெல்லாம் எங்களால் முடியாது என்று நாங்கள் சொல்கிறோமோ, ஆண்டவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பயம் நீங்கட்டும், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கட்டும், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாச குறைபாடு நீங்கட்டும், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய குறைபாடு, ஆவிக்குரிய குருட்டாட்டம் அது நீங்கி ஆண்டவரே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான அந்த வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை முன்வைத்து, உங்களுடைய குமாரனை முன்வைத்து நாங்கள் விசுவாசத்தோடு கூட வாழும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருப்பதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அடுப்பிலே போடப்படும் அந்த புல்லுக்கை விதமாக நீங்கள் உடுத்து வைத்தால் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உடுத்து வைப்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் நாங்கள் தேட கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று அதை நம்பி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய யாவரையும் உடைய கருத்தில் போடுகிறோம். எங்கள் நல்ல விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கொடுத்து இந்த 2025 எங்களுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். தேங்க்யூ.